ரஞ்சித பதுமை கதை 3. போன கதையில போஜ மன்னரு இந்திரனை பத்தி பதுமை கிட்ட கேட்டார் இல்லையா? பதுமையும் அந்த கதையை பத்தி சொல்றேன்னு சொல்லிச்சு இல்லையா? அந்த கதையை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. விஸ்வாமித்ர முனிவர்னு ஒரு முனிவர் பூலோகத்துல கடுமையான தவம் செஞ்சார். அந்த தவம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா தேவலோகத்துக்கு ஆபத்து. அதனால அந்த தவத்தை எப்படியாவது கலைச்சிடணும்னு இந்திரன் திட்டம் போட்டான். அதுக்காக ரம்பை, ஊர்வசி 2 பேர்ல யாராவது ஒருத்தரை பூலோகத்துக்கு அனுப்பணும்னு அவங்க கிட்ட கேட்டான். 2 பேரும் போகணும்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஊர்வசி, நான் தான் நடனக்கலையில் சிறந்தவள், அதனால் நான் தான் போக வேண்டும் அப்படின்னு சொன்னான். ரம்ப, நீயாவது நடனக்கலையில மட்டும்தான் சிறந்தவள், நான் சகல கலைகளும் சிறந்தவள், அதனால் நான் தான் போக வேண்டும் அப்படின்னு சொன்னான். இந்திரனுக்கு யார அனுப்புறதுன்னே ஒரே குழப்பமா இருந்தது. அப்போ அந்த பக்கமா நாரதர் வந்தார். நாரதர் இந்திரனை பார்த்து, என்ன இந்திரா, ஒரே கவலையாக தோன்றுகிறாய் அப்படின்னு கேட்டார். இந்திரனும் விவரத்தை சொன்னான். நாரதர், இவ்வளவுதானா, இதில் என்ன குழப்பம்? இருவரையும் நடனமாடவை, யார் சிறந்த நடனம் ஆடுகிறாரோ அவரை பூலோகம் அனுப்பு அப்படின்னு சொன்னார். இந்திரனும் உடனே போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சான். எல்லா தேவர்களையும் சகல கலைகள்ல சிறப்பா விளங்குறவங்களையும் போட்டிக்கு கூப்பிட்டுட்டு இருந்தான். போட்டியும் நடந்துச்சு. ஆனா 2 பேரும் சிறப்பா ஆடுறதுனால யாரு நல்லா ஆடினாங்கன்னு தேர்ந்தெடுக்கவே முடியல. இந்திரன் மறுபடியும் கவலையாயிட்டான். நாரதர் உடனே இன்னொரு யோசனை சொன்னார். இந்திரா, பூலோகத்துல சகல கலைகளிலும் சிறந்தவரான விக்ரமாதித்த மன்னர் இருக்கிறார். நீ அவரை அழைத்து வந்து தீர்ப்பை அளிக்குமாறு கேட்டுப்பார் அப்படின்னு சொன்னார். இந்திரனும் அவனது தேரோட்டி மாதிரியை அழைச்சு, மாதிரி, நீ பூலோகம் சென்று விவரத்தை சொல்லி நான் அழைத்ததாக விக்ரமாதித்தரை அழைத்து வா அப்படின்னு சொன்னார். மாதிரிக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஒரு மனுஷன் எப்படி தேவர் பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்ல முடியும்னு நினைச்சான். அப்போ நாரதர் மாதிரி கிட்ட, மாதிரி, நீ நினைப்பது தவறு. விக்ரமாதித்தன் சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவர்களுக்கெல்லாம் மேலானவர், காளி தேவியின் வரம் பெற்றவர் அப்படின்னு சொன்னார். அதனால மாதிரி பூலோகம் போய் இந்திரன் சொன்ன செய்திய விக்ரமாதித்தர்கிட்ட சொல்லி அழைச்சான். விக்ரமாதித்தனும் இந்திரலோகம் போறதுக்கு புறப்பட்டார். ஆனா மாதிரிக்கு இன்னும் கூட விக்ரமாதித்தன் ஒரு மனுஷன் தானே, இவரால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சான். இத புரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்த ராஜா அவர் கால் கட்ட விரலால தேர ஒரே அழுத்தினார். மாதிரியால தேர நகர்த்தவே முடியல. அப்புறம்தான் மாதிரிக்கு விக்ரமாதித்தரோட சிறப்பே புரிஞ்சுது. அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டான். அப்புறமா அவரை தேவலோகத்துக்கு அழைச்சிட்டும் வந்தான். இந்திரன் விக்ரமாதித்தரை சகல மரியாதையுடன் அழைச்சு ஒரு தனி சிம்மாசனம் கொடுத்து உபசரிச்சான். அவர்கிட்ட ஒரு பாரிஜாத மாலையும் கொடுத்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மாலைய போட சொன்னான். ரம்ப, ஊர்வசி 2 பேரும் தனித்தனியா நடனம் ஆடினாங்க. விக்ரமாதித்தன் இந்திரன் கிட்ட, 2 பேரும் தனித்தனியாக நடனமாடியதால் என்னால் இன்று தீர்ப்பு சொல்ல முடியவில்லை, நாளைக்கு 2 பேரையும் ஒன்றாக ஆட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். இந்திரனும் அதுக்கு சரின்னு சொன்னான். அன்னைக்கு சாயந்தரம் விக்ரமாதித்தர் தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு 2 பூச்செண்டா கட்டினார். ஒவ்வொரு பூச்செண்டுலையும் நிறைய வண்டு வச்சு கட்டினார். மறுநாள் இந்த 2 பூச்செண்டையும் 2 பேர்கிட்டையும் கொடுத்து அதை கையில் வைத்து கொண்டு நடனமாட சொன்னார். 2 பேரும் ஆடத் தொடங்கினாங்க. ரம்ப நடனம் ஆடும்போது அந்த பூச்செண்டை அழுத்துனதுல அதுல இருந்த வண்டெல்லாம் வெளியில வந்து அவளை கடிச்சு ரம்ப தாறுமாறா நடனமாடி கடைசியில வலி தாங்காம நடனத்தை நிறுத்திட்டா. ஊர்வசியோ நடனத்துல அப்படியே லயிச்சு போயிருந்ததால அந்த பூச்செண்டை லேசா கையில பிடிச்சிருந்தா. அதனால வண்டுங்க அவளை ஒண்ணுமே செய்யல. அவளும் போட்டியில ஜெயிச்சிட்டா. விக்ரமாதித்தரும் பாரிஜாத மாலைய ஊர்வசிக்கு போட்டு வெற்றியாளரா அறிவிச்சார். இத பார்த்த இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு 32 பதுமைகள் இருக்கிற நவரத்தினங்களால் ஆன சிம்மாசனத்தை பரிசா கொடுத்தார். அப்புறம் 1000 ஆண்டுகள் ஆட்சி புரிகிற வரத்தையும் கொடுத்தார். இப்படித்தான் எங்கள் ராஜா இந்திரனுக்கே தீர்ப்பு சொன்னார் அப்படின்னு அந்த ரஞ்சித பதுமை சொல்லுச்சு. போஜ மன்னரும், கேட்கவே மிகவும் வியப்பாக உள்ளது, ஆனால்
நீ விக்ரமாதித்த ராஜா 2000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக அல்லவா சொன்னாய்? இந்திரன் 1000 ஆண்டுகள் வரம்தானே கொடுத்தார். அப்புறம் எப்படி 2000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் அப்படின்னு கேட்டாரு. அதை பற்றியும் சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னும் பதுமையும் சொல்ல தொடங்குச்சு. அந்த கதையை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.